கடலூர் மாவட்டம் சேப்பாக்கம் கிராமத்தில் 4 தனியார் நிதி நிறுவனங்கள் மூலம் 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற பெண் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமச்சந்திரன், விவரங்கள். பரிதா, வணக்கம் பரிதா. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் கிராமத்தில் சுகன்யா வெங்கடேசன் என்ற தம்பதியினர். இவர்களுக்கு திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு பிரியதர்ஷினி என்கிற மகளும் பிரவீன்குமார் என்கிற 13 வயதுடைய மகனும் உள்ளனர். இந்த நிலையில் மகளிர் சுய உதவி குழு உள்ளிட்ட 4 தனியார் நிதி நிறுவனம் மூலமாக 4 லட்சம் ரூபாய் அளவு கடனாக பெற்று அவற்றை அக்கிராமத்தை சேர்ந்த சுமதி பாலாஜி என்பவருக்கு கடனாக கொடுத்துள்ளனர். வாங்கி கொடுத்த கடன் தொகையை சுமதி பாலாஜி என்பவர் சரிவர கட்டவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் சுமதி பாலாஜி தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. கடன் தொகையை திரும்பி செலுத்த நிதி நிறுவன ஏஜென்ட்கள் சுகன்யா வீட்டிற்கு தினந்தோறும் வாங்கி கொடுத்த லோனை நீங்கள் தான் கட்ட வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியிருந்ததாகவும் தெரிகிறது. இதனால் விரக்தி இழந்த சுகன்யா நேற்று இரவு தனது வீட்டில் தனது சாவிற்கு லோன் வாங்கி திருப்பி கட்டாததுதான் காரணம் என்றும், எனது குடும்ப காரணம் இல்லை என்றும், எனது சாவிற்கு சுமதிதான் காரணம் என்றும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து சுகன்யாவின் உறவினர்கள் வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது சம்பந்தமாக வேப்பூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.